இட்லி பொடி பொடிக்கிறதுக்கு ஒரு 25 காஞ்ச மிளகா, ஒரு டம்ளர் முழு உளுத்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு, இந்த பக்கம் பட்டாணி அவியல் கடையில் கிடைக்கிற பட்டாணி ஒரு பேக்கெட்டு. கடலைப்பருப்புக்கு பதிலாக நான் பட்டாணி போட்டு பொடிக்க போகிறேன். இட்லி பொடி பொடிச்சு முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இட்லி பொடி பண்ணுறதுக்கு நான் சொன்னதெல்லாம் வறுத்தாச்சு. கடைசியாக உப்பு அந்த கடாயோட சூட்லேயே நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதுவும் கொஞ்சம் பெரட்டிட்டு இதில் போட்டிருக்கேன். இனி இது பொடிச்சிட்டு இந்த காம்பெல்லாம் காஞ்ச மிளகா காம்பெல்லாம் எடுத்து பொடிச்சிட்டு இட்லி அதுக்கப்புறம் தான் பொடிப்பேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயம். இதுதான் இட்லி பொடி. நான் முடிச்சுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் பண்ணுறது இப்படி தான். கடலைப்பருப்பு போட்டும் பண்ணலாம். இன்றைக்கி நான் பட்டாணி போட்டு பண்ணியிருக்கேன். இட்லி பொடி பொடிச்சாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு முதலே நான் கொஞ்சம் கடாயில் போட்டு சூடு பண்ணி தான் போட்டேன். இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது போட்டுட்டு பெருங்காயம் போட்டு இட்லி பொடி பொடிச்சாச்சு. தேங்க்யூ.